moral stories. அந்த ஊருக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிட்ட ஜமீன்தாரோட பேரு தேவேந்திர பூபதி. ஊர் மக்களை எல்லாம் சொந்த பிள்ளைங்க மாதிரி அவர் பாத்துக்கிட்டாரு. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் தான் முன்னாடி வந்து நிப்பாரு. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் முன் யோசனைங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருந்தா மட்டும் போதாது, நாளைய தலைமுறைக்கும் நம்ம நல்ல எதிர்காலத்தை வழிவகுத்து கொடுக்கணும். இப்படி எல்லாருக்கும் அவர் நல்ல ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. யாருக்காவது ஏதாவது கஷ்டம் வந்தா மக்கள் இவர்கிட்ட தான் தைரியமா வருவாங்க. இப்படியே பல ஆண்டுகள் கடந்துச்சு. தேவேந்திரன் தன்னோட மகன் நரேந்திர பூபதி கிட்ட எப்பவும் இந்த ஊரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தனக்கடுத்து தன்னோட பையன் தான் நினைச்சு, பாரு தம்பி, இந்த ஊரு நம்மளதான் நம்பி இருக்கு, ஜாக்கிரதப்பா, எல்லாரையும் எப்பவும் நல்லா பாத்துக்கணும். இப்படி ஊரை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாரு. நரேந்திரன் அது எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டே வந்தாலும் பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டான். காலம் மெழுகுவர்த்திய மாதிரி கடந்து போச்சு. தேவேந்திரன் ஒரு நாள் நிம்மதியா தூக்கத்திலேயே கண்ண மூடிட்டாரு. பரம்பரையா வந்த ஆச்சாரத்தின்படி அந்த ஊரோட வழக்கத்தை கொஞ்சம் கூட மாத்தாம தேவேந்திரனுக்கு அப்புறமா நரேந்திரன் அந்த ஊருக்கு ஜமீன்தாரானாம். ஜமீன்தார்னா கடவுளுக்கு சமம். நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, நம்ம வேலை வாங்க மட்டும் செய்யணும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான். அனுபவசாலிகளும் பெரியவங்களும் எவ்வளவு சொன்னாலும் அதை பொருட்படுத்தவே மாட்டான். விருந்துகள் கேளிக்கைகள்னு காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நரேந்திர பூபதி ஊர் சபையில இருக்கும்போது பானைகள் செய்யற நாகையா வந்தாரு. அவர் நேர ஜமீன்தார் முன்னாடி வந்து நின்னு அவருக்கு பணிவா வணக்கம் சொன்னாரு. யார் நீ? என்ன விஷயம்? எதுக்காக என் முன்னாடி வந்து நிக்கிற? அப்படி சாதாரணமா கேட்டான். நாகையா மறுபடியும் வணக்கம் சொல்லி, ஐயா, நான் இந்த ஊர்ல பானைகள் செஞ்சு விக்கிறவையா, எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அப்படி தன்னோட கஷ்டத்தை சொன்னாரு. நரேந்திர பூபதிக்கு இப்ப எதுவுமே புரியல. ஐயா, என்னோட பையன் படிப்பை முடிச்சிட்டான், ஆனா எந்த வேலையும் செய்யாம சும்மா வீணாவே இருக்கான். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எதையுமே அவன் காதுல வாங்கிக்கவே மாட்டேங்கிறான். 60 வயசான அந்த பெரியவர் தன்னோட கஷ்டம் எல்லாத்தையும் நரேந்திர பூபதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் பெரியவரே? அவனை இழுத்துட்டு வந்து வலுக்கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்கணுமா? இது கேட்டதும் நாகையா கொஞ்சம் கூட பயப்படாம இந்த விதமா நரேந்திர பூபதிக்கு பதில் சொன்னாரு. ஐயா, அவனுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம். உங்களை பார்த்து கத்தி சண்டை போடுறது, குதிரை ஏறுறது எல்லாம் கத்துக்கிட்டாங்க. நீங்க சொன்னா அவன் கண்டிப்பா தட்டாம கேப்பாங்க. இப்படி சொல்லவும் நரேந்திர பூபதியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி, நாளைக்கு அவனை என்கிட்ட அனுப்பி வைங்க. அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். அப்படி சொல்லி அவரை அனுப்பி வச்சான். அடுத்த நாள் அந்த குயவனோட பையன் கோபால் அங்க வந்தான். வணக்கம் ஐயா, கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களாமே? அப்படி பணிவா சொன்னான். நரேந்திர பூபதி அந்த பையனை பார்த்துட்டு, ஏண்டா தம்பி, பாக்குறதுக்கு நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா தானே இருக்க, அப்புறம் ஏன் எந்த வேலைக்குமே நீ போறது இல்லையா? ஐயா, வீட்ல போதுமான அளவுக்கு தானியம் இருக்கு, வேலை செய்ய வீட்ல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, ஓரளவுக்கு சொத்தும் இருக்கு. இதுக்கப்புறம் நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? நரேந்திர பூபதி முன்னாடி தைரியமா அவன் இப்படி சொன்னான். கோபால் சொல்றது கூட ஒரு விதத்துல சரிதானே அப்படின்னு நரேந்திர பூபதிக்கும் தோணுச்சு. உடனே அடுத்த நாள் நாகையாவை வரவழைச்சான். ஆஸ்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, சொத்தும் இருக்கு, அப்புறம் ஏன் அவன் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஏன் உங்க தலைமுறையை சேர்ந்தவங்க எல்லாரும் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அப்படி கோவமா கேட்டாரு. அவரோட கோவத்தை பார்த்துட்டு நாகையா சின்னதா சிரிச்சுட்டு, ஐயா, உட்கார்ந்து சாப்பிட்டா மலை கூட கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் அடுத்தவங்கள நம்பியே இருக்க கூடாது. நம்மளோட திறமைய நம்மளே மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை வீணடிச்சாலும் திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நேரத்தை மட்டும் வீணடிக்கவே கூடாதுங்க ஐயா. காலம் மட்டும் என்னைக்கும் நம்ம கைக்கு திரும்ப வரவே வராது. அப்படி ரொம்ப பணிவா எடுத்து சொன்னாரு. ஆனா அவர் பேசின பேச்சு எதுவுமே நரேந்திர பூபதிக்கு சுத்தமா பிடிக்கல. நீ பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல பெரியவரே. எல்லாமே இருக்கும்போது நேரத்தை சுகமா அனுபவிக்க வேண்டியது தானே, வேற என்ன செய்ய சொல்ற? இப்படி அந்த பெரியவரை கோவப்பட்டு அங்கிருந்து அனுப்பிட்டான். அந்த தீர்ப்பு யாருக்குமே பிடிக்கலனாலும் அது ஜமீன்தார் சொன்ன தீர்ப்புங்கிறதுனால எல்லாரும் அமைதியா இருந்துட்டாங்க. யார பத்தியும் கவலைப்படாம நரேந்திர பூபதி பஞ்சாயத்து மேடையில இருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். இப்படி யாரு வந்தாலும் அர்த்தமே இல்லாத தீர்ப்புகளையே தான் அவன் சொல்லிட்டு இருந்தான். இதனால ஊர் மக்கள் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சிருச்சு. வறட்சிய பத்தியோ பயிர்களை பத்தியோ அவன் கவலைப்படவே இல்ல. நிறைய பேரு வேற ஊருக்கு புலம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊரே வேண்டாங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. தலைமையில இருக்கிறவன் சரியா இல்லைன்னா இந்த ஊர்ல எதுதான் சரியா இருக்கும்? இந்த ஊர்ல இருந்தா நம்மளோட நிலம், விவசாயம் எல்லாம் நாசமாதான் போகும்.
இப்படி நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் நரேந்திர பூபதி கவனிச்சிட்டு இருந்தாலும் பெருசா அது எதையுமே கண்டுக்கல. இவங்க யார மிரட்டி பாக்குறாங்க? எனக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கு. நான் யாரையும் போய் கெஞ்சிக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படி எப்பவும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பான். சுகமா ராஜா மாதிரி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது என்னோட தலையில எழுதியிருக்கு. இப்படி எப்பவுமே ராஜபோகங்கள்ல மூழ்கியே இருப்பான். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா வேலைக்காரங்களோட குதிரை மேல ஏறி வேட்டைக்கு போனான். பச்சை பசேல்னு வயல்கள், ஓடைகள், மலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்த போது அங்க ஒரு வயசானவர் ஒரு செடியை நட்டுக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்த நரேந்திர பூபதி அந்த வயசானவர் கிட்ட போயிட்டு, பெரியவரே, எதுக்காக இங்க செடி நட்டுட்டு இருக்கீங்க? ஐயா, நீங்களா? வணக்கங்க. எதுக்காக செடி நடுறேன்னா என்ன அர்த்தம்? அது இல்ல பெரியவரே, இந்த செடியெல்லாம் நீங்க நட்டு வைக்கிறதுனால மட்டும் இதனோட பழத்தை நீங்க சாப்பிட முடியுமா? அப்படி இருக்கும்போது எதுக்காக கஷ்டப்படணும்? அப்படி ஆச்சரியமா கேட்டான். அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, நமக்கு முந்தைய தலைமுறையினர் இப்படி நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு காத்து கிடைச்சிருக்குமா? உங்களுக்கு கூட கொஞ்சம் செடிகள் தரேன், நீங்க நட்டு வைக்கிறீங்களாயா? அப்படி நேரடியா கேட்டாரு. அத கேட்டதும் ஜமீன்தார் நரேந்திர பூபதிக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. யார பார்த்து என்ன வேலை செய்ய சொல்ற? நான் இறங்கி வேலை பார்க்கணுமா? ஒதுங்கி போ. அப்படி அலட்சியமா பதில் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். வேட்டைக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்த போது பெருசா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அதனால வேலைக்காரங்க ஒரு பக்கமும் நரேந்திர பூபதி ஒரு பக்கமும் தனித்தனியா செதறி போயிட்டாங்க. நரேந்திர பூபதி கூட அந்த காட்டுல எங்கேயோ வழி தவறி சுத்திட்டு இருந்தான். ஐயோ, இப்ப நான் எங்க இருக்கேன்? வழி எதுவும் தெரியலையே. இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும்போது நரேந்திராக்கு தூரத்துல ஒரு மரத்தடியில ஒரு பாட்டி உட்கார்ந்து ஏதோ சமைச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. இந்த காட்டுல யாரு இருக்காங்க? அப்படி அத பாத்துட்டு இருக்கும்போது மீன் குழம்போட வாசம் கம கமான்னு வந்துச்சு. வாங்கய்யா, வாங்க, முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க. இப்படி சொல்லிட்டு ஒரு செம்பு நிறைய தண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தாகமா இருந்த நரேந்திர பூபதி அத வாங்கி கடகடன்னு குடிச்சான். ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார்ந்தான். அந்த பாட்டியும் ரொம்ப ஸ்ரத்தையா சாப்பாடும் மீன் குழம்பும் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சரி, இந்த காட்டுல இப்படி தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? எனக்கு 2 பசங்க இருக்காங்கப்பா. ஓ, அவங்க உங்களை கவனிக்காம விட்டுட்டாங்களா? சரி, ஏன் கூட என்னோட ஊருக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது வேலை தரேன். என் 2 பசங்களுக்கும் நானும் என் வீட்டுக்காரரும்னா அவ்வளோ உசுரு. ஆனா நாங்க 2 பேரும் இந்த காட்டுல தான் இருப்போம். இன்னும் சொல்லணும்னா இந்த காட்டையே நாங்க 2 பேரும் தான் நட்டோம். என்னது, காட்டை நட்டு வச்சீங்களா? அப்படி ஆச்சரியமா கேட்டான். ஆமா, அடுத்த தலைமுறையினருக்காக. உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பேசாம நிம்மதியா ஓய்வெடுக்க வேண்டியது தானே? ஓய்வெடுக்கிறதுனா என்னப்பா? எந்த வேலையும் செய்யாம சும்மா படுத்து கிடக்கிறதா? அதுக்கு பேரு சோம்பேறித்தனம். சரி சரி, எனக்கு கொஞ்சம் சாதம் வச்சு அதுல கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்தி கொடுங்க. கண்டிப்பா சாப்பாடு கொடுக்கறேன் தம்பி. ஒரு 10 செடிகள் போய் நட்டுட்டு வா. அப்படி ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க. என்னது, நான் போய் வேலை செய்யணுமா? அதெல்லாம் முடியாது. வேணும்னா எவ்ளோ பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். அப்படி ரொம்ப அலட்சியமா பதில் சொன்னான். எனக்கு எதுக்குப்பா இந்த காசெல்லாம்? என் கணவர் காலையிலேயே எந்திரிச்சு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாரு. நான் அதை வச்சு சமையல் செஞ்சு வைப்பேன். நானும் என் புருஷனும் இங்க மரங்கள் நட்டுக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம். வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடுன்னு இங்க ஒரு நியதி இருக்கு. இதையும் ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் எவ்வளவோ முறையிட்டும் அந்த பாட்டி மட்டும் ஜமீன்தாருக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்ல. பசி தாங்க முடியாத நரேந்திர பூபதி அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு அந்த மழையிலையும் செடிகள் நட ஆரம்பிச்சான். உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இது வேண்டாத வேலையா தம்பி? இன்னைக்காக மட்டும் நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு அப்புறம் வர்றவங்க எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லு. நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் தம்பி. எதை வேணாலும் நம்மளால திரும்ப சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா காலம் போயிடுச்சுன்னா அது திரும்ப வராது. அது இருக்கும்போதே பயன்படுத்திக்கணும்யா. அப்படி ரொம்ப பொறுமையா எடுத்து சொன்னாரு. நரேந்திர பூபதிக்கு கூட அங்க மரம் நட்டுட்டு இருக்கிறது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கொடுத்துச்சு. அந்த பெரியவர் கூட பேசிட்டு இருக்கிறது, அந்த மழையில நனையிறது, அந்த மண் வாசனை, இது எல்லாமே ஒவ்வொன்னும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படி பெரியவர் கூட பேசிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு அந்த பாட்டி பண்ணின மீன் குழம்ப சாப்பிட்டான்.
அதோட ருசி அருமையா இருந்துச்சு. இப்படி ஒரு மீன் குழம்புக்காக வாழ்க்கை முழுக்க இந்த காட்டுலயே இருந்து வேலை செய்யலாமே. அப்படி அந்த பாட்டி அம்மா கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா பொழுது கழிச்சான். அதுக்கப்புறம் நரேந்திர பூபதி உடனடியா ஊர் சபைக்கு போய் அந்த குயவனோட பையன் கோபால கூப்பிட்டு அனுப்புனான். அவனுக்கு வேலை பத்தியும் சமயம் பத்தியும் எடுத்து சொன்னான். அவனோட வீட்லயே ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் நரேந்திர பூபதி கூட நேரத்தை வீணாக்காம ஊரோட முன்னேற்றத்துக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சான். ஜமீன்தார் கிட்ட மாற்றம் வந்ததை பார்த்து நிறைய மக்கள் திரும்பி வந்துட்டாங்க. நரேந்திர பூபதி மட்டும் அப்பப்போ சந்தோஷமா அந்த காட்டுக்கு போய்கிட்டு மரங்கள் நட்டு மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு அந்த பெரியவர் கூடயும் அந்த பாட்டி கூடயும் சந்தோஷமா பொழுது கழிச்சிட்டு இருந்தான். அது சரி, இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கு இன்னும் நான் சொல்லவே இல்லைல்ல. அந்த ஊரோட பேரு ராமச்சந்திராபுரம். இந்த சடலத்துக்கு முன்னாடி நின்னு அழுதுட்டு இருக்கானே, அவனோட பேருதான் ராஜா. பயிர்கள் சேதமாயிடுச்சுன்னு கணவன் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பையன்தான் ராஜா. இதெல்லாம் நடக்கிறது எங்கன்னு தெரியாதுல்ல. ரங்கராஜபுரம் அப்படிங்கிற அழகான கிராமத்துல ராமையா ஜானகி அம்மா தம்பதிகள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரே ஒரு பையனான ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தான். அப்பாவும் அம்மாவும் போனதுக்கு அப்புறமும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஜமீன்தார் கிட்ட வாங்கின எல்லா கடனையும் திருப்பி கொடுத்தான். ஒரு நாள் ராஜா வீட்ல ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது ஜமீன்தார் நரேந்திர பூபதி அவரோட வேலைக்காரனோட வந்தாரு. டே தம்பி, இங்க பாருடா, உன்னை பாக்குறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு கண்ணை திறந்து பாரு. இப்படி தூங்கிக்கிட்டு இருந்த ராஜாவை எழுப்பி விட்டான் அந்த வேலைக்காரன். கண்ணு முழிச்சு பார்த்த ராஜா ஜமீன்தார பார்த்து, அட ஜமீன்தார் ஐயா, நீங்களா? வாங்க வாங்க. இந்த சின்ன வீட்ல உங்களை எங்க உட்கார வைக்கிறதுன்னு கூட எனக்கு எதுவும் தெரியலைங்க. சரிப்பா தம்பி, அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல, விடு. சரி, இன்னைக்கு என்ன வேலை? இப்படி ரொம்ப சாதாரணமா கேட்டாரு. நான் எங்கங்க ஐயா போக போறேன்? எங்க காட்டுல 2 மாமரங்கள் இருக்கு. அதுல கொஞ்சம் மாம்பழங்களும் இருக்கு. அது எல்லாத்தையும் பறிச்சுட்டு சந்தையில போய் விக்கலான்னு இருக்கேன். அந்த மாம்பழங்கள் எல்லாம் வித்து ஐயா கிட்ட வாங்கின கடனை நீ அடைச்சிருவ, அப்படிதானடா? அப்படி கேட்கவும் ராஜா ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டான். ஐயா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. கடனை திருப்பி கொடுக்கறதா? உங்க கடன் எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல. தம்பி, உனக்கு பணத்தை பத்திலாம் எதுவும் பெருசா தெரியலப்பா. எப்பவும் தப்பான கணக்கை தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா ராமையா இருக்காருல்ல, அவரு என்கிட்ட 50 ரூபாய் கடனா வாங்கி இருந்தாரு. அது உனக்கு தெரியும்ல? அப்படி சாதாரணமா கேட்டாரு. எங்க அப்பா வாங்கின கடனை தான் நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேனே ஜமீன்தார் ஐயா. அட தம்பி, உங்க அப்பா வாங்கின 50 ரூபாய் வட்டி மேல வட்டியாகி 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அதை நீ எப்ப திருப்பி கொடுக்க போற? நீங்க திரும்ப திரும்ப அதையே சொன்னா எப்படிங்க? என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் எங்க இருக்கு? அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? செத்து போன உங்க அப்பங்கிட்ட போய் கேளு. கடனை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு மண்டைய போட்டானா இப்படிதான் ஆகும். கடன் கேட்க வரும்போது மட்டும் நல்ல இனிக்க பேச தெரியுது. இந்த அன்னாடங்காட்சிங்களோட இதான்பா பெரிய தொல்லை. ஐயா ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. நான் ஒரு ஏழை. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளோ பணம் நான் எங்க இருந்துங்க கொண்டு வருவேன்? ஏவா தம்பி, உன் தரித்திரம் பிடிச்ச கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? சரி, என்னால யாராவது கஷ்டப்பட்டா எனக்கு அது தாங்க முடியாது. போட்டோம், நீ பணம் எதுவும் கட்ட தேவையில்லை. இப்படி சொன்னதும் ஒரு நிமிஷம் ராஜா நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஐயா, நீங்க மகாத்மா, மனுஷ உருவுல இருக்கிற தெய்வம். என்னோட கடனை மன்னிச்சு என் மேல கருணை காட்டியிருக்கீங்க. உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருப்பேன். இப்படி சொல்லிட்டு கைகளை கூப்பி கெஞ்சினான். நானா? உன் கடனை நான் மன்னிச்சிட்டேன்னு நான் எப்பவாவது சொன்னனா? நீ பணம் கொடுக்க வேண்டியதில்ல அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். இந்த கடனுக்கு ஈடா இந்த வீட்டை நான் இப்போ எடுத்துக்க போறேன், அவ்வளவுதான். இப்படி சொல்லவும் ராஜாவோட தலையே சுத்திருச்சு. ஐயா, நீங்க என்ன பேசுறீங்க? என்கிட்ட இருக்கிறது இந்த ஒண்ணு மட்டும்தான். இந்த வீடும் இல்லைன்னா நான் ரோட்ல தான் நிக்கணும். இது அநியாயம் ஐயா. என்னோட வாழ்க்கையை நீங்க நாசமாக்குறீங்க ஐயா. இப்பவே பத்திரத்துல அவனோட கைரேகையெல்லாம் வாங்குடா. இப்படி தனக்கு கீழே வேலை பார்க்கற வேலைக்காரனுக்கு உத்தரவிட்டாரு நரேந்திர பூபதி. வேலைக்காரனும் அந்த வேலைய உடனே ஆரம்பிச்சான். வைடா, வையே, வையின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வைக்க மாட்டேங்க, வைக்க மாட்டேன். நீ வாங்கின கடனுக்கு சேர்ந்த வட்டிக்கு இந்த வீடு சரியா போச்சு. நாளைக்கு காலையில வந்து இந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம். ஐயா ஐயா, ஏழைங்களோட வயிற்றுல கொட்டிக்காதீங்க ஐயா.
நான் செத்து போயிருவேன்யா. அப்புறம் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இப்படி சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து போயிடுறான். நரேந்திர பூபதி பண்றது அநியாயம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அவரை எதுக்குறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. வீட்டை இழந்த ராஜா கோயில்ல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள திருடர்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. கஜத்திருடன் மல்லையாவோட பார்வை ரங்கராஜபுரத்துல விழுந்துச்சு. தினமும் ஒவ்வொரு வீட்லயும் திருட்டு நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கோவில்ல ராஜா விழிச்சிட்டு இருந்த போது ஜமீன்தாரோட ஊர் பெரியவர்களும் அங்க வந்தாங்க. என்ன எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? என்ன நடந்துச்சு? அப்படின்னு ராஜா ரொம்ப ஆச்சரியமா கேட்டான். எல்லாரோட வீட்லயும் திருடிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்திருக்கியா? இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் ஆவேசமா கேட்டாங்க. ராஜாவுக்கு அடி மேல அடியா விழுந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலைங்க. நிறுத்துடா டேய், உன்னோட நாடகத்தை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. திருடின நகை பணத்தை எல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லிடு. ஐயா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு துளி கூட புரியலைங்க ஐயா. தயவு செஞ்சு என் மேல வீண் பழி போடாதீங்க. அப்படி கெஞ்சி கேட்டான். ஆனா யாருமே காதுல வாங்கல. உன்னை தவிர யாரும் இந்த வேலைய பார்க்க மாட்டாங்கடா. இப்படி ஜமீன்தார் சொல்லவும் எல்லாரும் சேர்ந்து ராஜாவை அடி அடின்னு அடிச்சு அந்த ஊரை விட்டே துரத்திடுறாங்க. ராஜாவும் வேற வழி இல்லாம அந்த ஊரை விட்டு வெளியேறி அப்படியே காட்டுக்கு போயிடுறான். நடந்து நடந்து என்னோட காலெல்லாம் வலிக்குது. ராத்திரியும் ஆயிடுச்சு. ஊருக்கு ரொம்ப ரொம்ப தொலைவுல இருக்கிற காட்டு பக்கத்துக்கு வந்துட்டேன். இதே என்னோட அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அம்மா, அப்பா, ஏன் என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? மரத்தடியில என்னோட வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. உடல் தளர்ந்து போயிடுச்சு. பசியால வாடி செத்து போகிற ஒரு நிலைமையில இருக்கேன். அப்படி அக்கம் பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு ஒரு மரத்து மேல உட்கார்ந்தான். அப்போ ராஜாக்கு பக்கத்துல ஒரு மாம்பழம் வந்து விழுந்துச்சு. மாம்பழம்? இது எங்க இருந்து வந்துச்சு? இங்க சுத்து பக்கத்துல மாமரங்கள் எதுவுமே தெரியலையே. அப்படி சுத்து பக்கம் எல்லாம் பார்த்தான். எதிர்ல கஜத்திருடன் மல்லையா நின்னுட்டு இருந்தான். ராஜாவுக்கு அவனை யாருன்னு எதுவும் தெரியல. இந்த மாம்பழம் எங்கேந்து வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் தான் கொடுத்தேன். திருப்தியா சாப்பிடு தம்பி. சாப்பிட்டு நல்ல ஓய்வெடு. நீங்க நீங்க அப்படி ரொம்ப அப்பாவித்தனமா கேட்டா ராஜா. இந்த சிருஷ்டியில விடை தெரியாத ரகசியங்கள் பலதும் இருக்கு. அந்த ரகசியங்கள் எல்லாமே இருள்ல தான் இருக்கு. அந்த இருளுக்குள்ளதான் கஜத்திருடன் மல்லன்னாவும் இருக்கான். நான் தான் அந்த மல்லன்னா. அப்படி சொல்லவும் ஒரு நிமிஷம் ராஜா பயத்துல நடுநடுங்கி போயிட்டான். பயப்படாத, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன். உன்ன மாதிரி இளகுன மனம் உள்ளவங்களுக்கு நான் எப்பவுமே உதவி செய்வேன். நான் திருடுறது ஏழைங்களோட வயித்துல அடிக்கிற பணக்காரங்களை மட்டும்தான். எனக்குன்னு நீதி நேர்மைன்னு தனியா இருக்கு. பயப்படாத, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். இப்படி சொல்லவும் அந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டான். உனக்கு பணம் தங்கம் எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்கறேன். நீ சிவராமபுரம் போகணும். அங்க அந்த ஊர்ல ஏழைங்களோட வயித்துல அடிச்சு பொழப்ப நடத்துறவங்கள பத்தி தகவல் எனக்கு நீ தரணும். உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்கலாம். இப்படி சொன்னான். அந்த விஷயத்துக்கு ராஜாவும் ஒத்துக்கிட்டான். உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே எனக்கு எதுவும் புரியலங்க. இது மூலமா எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி சொல்லிட்டு வேணுங்கிற பணத்தை எடுத்துட்டு ரங்கராஜபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற சிவராமபுரத்துக்கு போனான். அதுக்கப்புறம் ராஜாவோட வாழ்க்கையே முழுசும் மாறி போயிடுச்சு. அந்த ஊர்ல ஒரு பழைய குடிசைய வாங்கி அத பெரிய பவனம் மாதிரி மாத்துனான். மீதம் இருக்கிற பணத்தை கொண்டு வியாபாரம் ஆரம்பிச்சான். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அதே போல மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிற பணக்காரங்களோட விவரங்களை மல்லன்னாவுக்கு ரகசியமா கொடுத்துக்கிட்டு தான் இருந்தான். இந்த விஷயம் சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் பரவுச்சு. ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? நம்ம வீட்டை பிடுங்கிட்டு அனுப்புனமே அந்த பையன் ராஜா, அவன் நம்ம பண்ணையாரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. என்னது? பண்ணையாரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அவ்வளோ பணக்காரரோட பொண்ண கல்யாணம் பண்ணானா? இப்படி சொல்லும்போது அவரோட மனைவியும் பக்கத்துல தான் இருந்தா. இதுல என்ன இருக்கு? எங்க அப்பா கூட பெரிய பணக்காரர் தான். கல்யாணத்தோட உங்களுக்கு சீதனமாவே எவ்வளவு கொடுத்தாரு, அதெல்லாம் மறந்து போச்சா? சுசீலா, உங்க அப்பாவை பத்தி இப்ப என்னத்துக்கு? இப்ப நான் யோசிக்கிறது அந்த ராஜாவை பத்தி தான். அவன் எப்படி இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ பெரிய பணக்காரன் ஆயிருப்பான்?
இந்த விஷயத்த பத்தி தாங்க ஊருக்குள்ளேயும் எல்லாரும் கிசுகிசுக்கிறாங்க. ஒரே ராத்திரியில அவன் எப்படி ஆகாசத்தையும் பூமியையும் இப்படி புரட்டி போட்டான்னு. சாதாரண பிச்சைக்காரன் ஒரு பங்களா கட்டியிருக்கானா? என்ன நடந்திருக்கும்னு எதுவுமே பிடிபட மாட்டேங்குதே. ஏங்க, இதுல இவ்ளோ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு வேலைக்காரனை அவன் வீட்டு முன்னாடி காவலா போடுங்க, ஏதாவது விஷயம் நமக்கு தெரிய வரும். உடனடியா வேலைக்காரன் சிவராமபுரம் போய் ராஜா மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். ஆனா அந்த வேலைக்காரனால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ராஜா மட்டும் தன்னோட மனைவிக்கு தெரியாம ரகசியமா தகவல்களை மல்லண்ணாவுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தான். ஊர்ல மட்டும் திருடர்களோட தொல்லை அதிகமா இருந்துச்சு. யார பார்த்தாலும் திருடர்களை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் ராஜாவை சந்தேகப்படல. ஏன்னா ராஜா இப்போ பெரிய பணக்காரன் ஆயிட்டான்ல, அதனால மக்கள் சந்தேகம் அவன் மேல இல்ல. மல்லண்ணா, பக்கத்துல ரங்கராஜபுரத்துல நரேந்திர பூபதின்னு ஒரு ஜமீன்தார் இருக்காரு. அவன் பண்ற அக்கிரமங்களை பத்தி எனக்கும் தெரியும். நிறைய ஏழை மக்கள் அவனோட கொடுமையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பணம் இருக்கிற திமிர்ல அவன் ஆட்டமா ஆடுறான். அந்த பணம்லாம் இன்னைக்கு ராத்திரியோட காணாம போயிடும். இப்படி சொன்னா மல்லண்ணா அன்னைக்கு ராத்திரியே நரேந்திர பூபதியோட வீட்டுல போய் இருந்த எல்லாத்தையும் திருடிட்டு வந்துட்டான். நரேந்திர பூபதி தலையில துண்டு போட்டுட்டாரு. என்ன பண்றதுன்னு அவருக்கு எதுவுமே புரியல. பகை ரொம்ப அதிகமாச்சு. நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராஜா வீட்ல ராஜாக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்த அவனோட மனைவி இப்படி கேட்டா, ஏங்க, நம்ம 2 பேரும் கணவன் மனைவி தானே? எல்லா மனைவிகளுக்கும் அவங்க கணவன்களை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணும் தானே? அட, என்ன கேட்கணுமோ அதை நேரடியா கேளு, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு கேக்குற? அப்படி சாப்பிட்டுக்கிட்டே கேட்டான் ராஜா. அது என்னன்னாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு ஏதோ பெரிய புதையல் கிடைச்சுதான், அதான் நீங்க பிச்சைக்காரனா இருந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டீங்களாம். இதெல்லாம் உண்மைதானா? அட, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் சும்மா தேவையில்லாத பேச்சு. புதையலும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. அந்த பேச்செல்லாம் நீ நம்பாத. வா, வந்து பரிமாறு, ரொம்ப ரொம்ப பசியா இருக்கு. அட வாமா, சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை. இல்லங்க, நீங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட மறைக்கிறீங்க. நான் வாழ்க்கை முழுக்க உங்க கூட வரப்போறவல்ல, என்கிட்ட உண்மைய சொல்லக்கூடாதா? கௌசல்யா, சில விஷயங்கள் ரகசியமா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது, புரிஞ்சுதா? அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு நீங்க சொல்லிதான் ஆகணும். இல்லன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். சரிடி, இப்போ உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? சரி கேளு. நம்ம ஊர் எல்லையில இருக்கிற சித்திரக்கூட காட்டுல கஜ திருடன் மல்லண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. இப்படி ஆரம்பத்திலிருந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னா. இது எல்லாத்தையும் அந்த வேலைக்காரன் ஒட்டு கேட்டுட்டு நின்னுட்டு நேர ஜமீன்தார் கிட்ட ஓடி வந்து எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டான். இப்ப நரேந்திர பூபதிக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. அந்த திருடர்கள் சேர்த்து வச்சிருக்கிற புதையல் எல்லாத்தையும் எடுத்துடணும்னு நினைச்சாரு. உடனே தன்னோட வேலைக்காரனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்கு போனாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த திருடர்கள் பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருந்த குகைக்குள்ள போயிட்டாங்க. 2 பேருமே உள்ள போனாங்க. அங்க இருந்த மல்லண்ணா அந்த குகையோட கதவை மூடிட்டான். இந்த பிரபஞ்சத்துல சரியாகாத வியாதின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பேரு பேராசை. அதுக்கு மருந்தே கிடையாது. இப்படி சொல்லிட்டு மல்லண்ணா அவங்க 2 பேரையும் கொன்னுட்டான். ஆனா ஊர்ல திருட்டுக்கள் அதிகமா தான் இருந்துச்சு. ராஜா அவனோட மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படியே நிறைய ஏழைகளுக்கு உதவியும் செஞ்சிட்டு இருந்தான். கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிறதுக்கு ஜமீன்தார் கதை ஒரு பெரிய உதாரணம்.